நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம்னா கொடைக்கானலில் இருக்கோம். ஆமாங்க, ஷூட்டிங்காக கொடைக்கானல் வந்திருக்கோம். என்னடா நாரதர் மாதிரி ஒரு கையில் தண்ணி குடிக்கிற சொம்பு கொடையும் வச்சு எங்கே போகிறான்ட்டு. இவர் யார் தெரியுதா? உலக மகா ஃபேமஸ் யூடியூபர். யார் சாமி? தான் மினி ஹோம் டூர் எடுக்கிறதுக்கு கிளம்பிட்டோம். வாங்க நம்ம போகலாம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இந்த வெயில்ல 300 படிக்கட்டு நிலைமைய யோசிச்சு பார்த்தா எனக்கே ரொம்ப பாவமா இருக்கு. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. 100 பேர் சொல்லி தான் மேலேயே கூட்டாங்க. ஏய், எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. எல்லாத்துக்கும் குறை சொன்னா எப்படி? அதானே கேக்குறீங்க. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காரானா கேட்கவும் மாட்டேங்கிற. ஐயோ, எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? ஹலோ ரகு தாப்பா ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ரகு தாப்பா சேனல். எஸ், நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா கொடைக்கானலில் இருக்கோம். ஆமாங்க, ஷூட்டிங்காக கொடைக்கானல் வந்திருக்கோம். ஸோ வந்த உடனே கிளைமேட் செம்ம ஜில்லுன்னு இருக்குது கொடைக்கானல். யோசித்து பார்க்கும்போது தான் தெரியுதுப்பா, சென்னையை விட கொடைக்கானலே பெட்டர் அப்படின்னு தோணுது. ஏன்னா வெயில் சீசனில் மற்ற நேரத்துலலாம் சென்னை தாங்க, ஆல்வேஸ் சென்னை. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஷூட்டிங்னால வந்தோம். ஆனால் இங்கே ஷூட்டிங்குன்னு பார்த்தா பயங்கரமாக இருக்குது. இன்றைக்கி லொக்கேஷன் எங்கேன்னு நாங்கள் கேட்டோம். அதனால தான் இந்த பிளாகே நான் எடுக்கிறேனே. லொக்கேஷன் எங்கே, நான் அப்படியே திருப்பி அந்த இடத்துல ஜூம் போங்களேன். தோ இங்கே ஒரு சின்னதாக ஒரு கோவில் தெரியுதுல்ல, அந்த கோவிலுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி லொக்கேஷன் போகிறோம். இப்போ நாங்கள் வந்துட்டு எங்கே தெரியுமா இருக்கோம்? தரமட்டத்தில் இருக்கோம். இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோன்னா கிரவுண்ட் லெவலில் இருக்கோம். அங்கே மேலே தான் லொக்கேஷனா. எவ்வளோனா 300 படிக்கட்டு ஏறி போனோமா. அதை யோசிச்சு லொக்கேஷன் எங்கெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க பாருங்கன்ட்டு. ஸோ நாங்கள் மட்டும் இல்லை, இன்றைக்கி ஹோல் க்ரூவே ரொம்ப கஷ்டப்பட போது நல்லாவே தெரியுது. 300 படிக்கட்டு ஏறி போனோம். ஆனால் இன்றைக்கி இன்னொன்று ஒரு ஜாலி டே. ஏன்னா இன்றைக்கி வந்து சாங் டே. ஸோ வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு நிறைய டான்சர்ஸ், கொரியோகிராஃபர்லாம் வந்திருக்காங்க. ஸோ பார்த்து ஜாலியாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு. எங்களுக்கே ஜாலியாக இருக்கும், அப்போ உங்களுக்கு தான் செம்ம ஜாலியாக இருக்கும். காத்திருப்போம். ஸோ இன்றைய டே வந்து எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இங்கே வாங்க, கிட்ட வாங்க. அங்கே பாருங்கள், கீழே மயிலாட்டம், ஒயிலாட்டம் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த இடத்துல தெரியுதா, மயிலாட்டத்துக்காக. ஸோ நிறைய காஸ்டியூம்ஸ்லாம் வந்து ரெடி ஆகிட்டு அப்படியே இருக்காங்க. டான்சஸ்லாம் வர போகிறாங்க. ஒரே ஆட்டமாக இருக்க போகுது. ஆனால் எனக்கு 300 படிக்கட்டு நினைக்கும் போது தான் பீதியாக இருக்கு. இங்கேருந்து அவ்வளோ தூரம் நான் எப்படி போக போகிறேன்ட்டு. அது அவ்வளோதான். சரி, நம்ம போய் பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்ட்டு. தி நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டு ஷூட்டிங்க்கு கிளம்பியாச்சு. என்னடா நாரதர் மாதிரி ஒரு கையில் தண்ணி குடிக்கிற சொம்பு கொடையும் வச்சு எங்கே போகிறான்ட்டு. ஷூட்டிங் ஸ்பாட்டு தான். வாங்க, நம்மளை வழி நடத்த ஒரு ஜீவன் முன்னாடி போயின்னு இருக்கு. பாதி கோஷ்டி ஏற்கனவே போய் சேர்ந்துட்டாங்க. நாங்கள் தான் இப்போ போயின்னு இருக்கோம். அது எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரில. நல்லா அழகாக ரெடி ஆகிருக்கோமா. மேலே போகும்போது பிச்சைக்காரி மாதிரி ஆக போகிறோம். ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிட்டு. அங்கே பாருங்க, எல்லாருமே மாப்பிள்ளை மாதிரி ஜம்மு ஜம்முன்னு வந்து இறங்குறாங்க கார்லேருந்து. இப்போ நடராஜ் சர்வீஸ்ன்னு விட்டாதான் தெரியும். அவன் தெரிஞ்சு விட்டு ஓட போகிறாங்க. இப்போது அங்கே பார்த்தீங்களா, செட்டப்பு தோரணை எல்லாம் பிரம்மாண்டமாக போட்டிருக்காங்க. ஏன்னா திருவிழா செட்டப். ஸோ ஒரே மக்கள் கூட்டம், திருவிழா அலப்பறையாக இருக்க போகுது. போகிற வழியில் நான் உங்களுக்கு காட்டுறேன் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறோன்ட்டு. வாங்க. பார்த்தீங்களா, ஷூட்டிங்க்கு வந்துட்டு இந்த பக்கம் ஓரமாக நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். சரியான வெயிலுங்க. ஷார்ட் பை ஷார்ட், இன்ச்சு பை இன்ச்சாக தான் போயின்னு இருக்கு இந்த இடத்துல. பாருங்க, மக்கள் எல்லாம் நின்று இருக்காங்க ஷூட்டுக்காக. நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க. நாங்களும் ஒன்று தான். ஹாய் சொல்லுங்க. ஹாய். இவர் யார் தெரியுதா? உலக மகா ஃபேமஸ் யூடியூபர். யார் சாமி? எங்கேருந்து வந்திருக்கான்? பார்த்தீங்களா, ஒரே சத்தமாக இருக்குது. யார் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. ஆளுக்கு ஒரு ஓரமாக உட்காந்து நிரல்ல உட்காந்து இருக்க. வெயிலில் போனால் வத்தெல்லாம் காஞ்சிடும்ன்ட்டு எல்லாரும் உட்காந்துட்டு இருப்போம். இங்கே வித்யா ஹாய் கட்டுங்க. அவங்க தான் என்னை டேக் கேர் பண்ணுறாங்க. வித்யா ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பார்த்தீங்கன்னா வெயிலில் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம். ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒரு 100 பேர் தருவாங்கன்னு பார்த்தோம், ஒன்றும் தரல. வரும்னு நினைக்கிறேன். பேமெண்ட் வருமானு பாருங்க. விட்டுருங்க. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். ஊரை விட்டு ஊர் வந்து வெயில் எப்படி காயுது. சரியான வெயிலுங்க. எப்படா முடியும்னு இருக்கும்.
கொடைக்கானல்னு சொல்கிறோம். ஆனால் கொடைக்கானலில் வெயிலில் பார்த்தீங்கன்னா சென்னையை விட அதிகமாக இருக்குது. ஆமாங்க. என்ன சொல்கிறதுனே தெரில. ஆனால் சென்னையில் மழை பெய்யுது. ஆமா, இது சென்னையில மழை பெஞ்சு கரண்ட்டாக மழை பெய்யுது. அங்கேயாவது இருந்திருக்கலாம், இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம். என்ன பண்ணுறது, இருந்தாலும் முடிச்சு விட்டு தானே போகணும். எல்லாத்துக்கும் என்ன காரணம் தெரியுமா? அந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தான். அந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக, வேற ஒன்றுமே இல்லை. நம்ம இன்னும் தொடர்ந்துட்டே இருப்போம். நம்ம அடுத்த படத்தில் நாங்கள் 2 பேரும் பண்ணுறோம், பாருங்க. ஓகே, ஷூட்டிங் வந்தோமா, ஷூட்டிங் பண்ணோமான்னு இல்லாமல் இந்த மாதிரி அந்த ஊரில் இருக்கிற ஒரு வீடை வந்துட்டு சீட்டாக மினி ஹோம் டூர் எடுக்கிறதுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். வாங்க நம்ம போகலாம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. வாங்க வாங்க. செம்மையா இருக்கு பாருங்க வீடு இல்லை? வாங்க வாங்க. இது பார்க்கும் போது எனக்கு என் ஊர் ஞாபகம் வந்துச்சுங்க. எல்லாரும் வீட்டு பின்னாடியும் வந்துட்டு இந்த மாதிரி தோட்டம் இருக்கு பாருங்க. செமையாக இருக்குது, வியூவும் பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துல தாங்க இருக்கணும். அப்போ தான் லைஃப் வாழ்ந்ததா ஒரு மீனிங். நம்ம சிட்டியில் இருந்துட்டு கயாமுயான்னு ஓடிக்கின்னு சிட்டி லைஃப்பும் அது ஒரு நல்ல லைஃப் தான். ஆனால் ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் ஒரு 40-50 வயசுக்கு அப்புறம் இங்கே வந்து இந்த மாதிரி ஏரியில் செட்டில் ஆகிடணும். நம்ம ஷூட்டிங் வந்த இடத்துல ஒரு மினி ஹோம் டூர் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க. ஓ, மேல இப்படி மேல போவோம் மாடி. ஓ, உள்ளுக்கா மாடி போறது பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா தான் இருக்கும். எல்லாமே எதுக்குள்ள போற மாதிரி தான் இருக்கும். ஆனா மேல பாத்தீங்கன்னா ஒரு மாடி இருக்கும். சூப்பர்ல. இது நீங்களா? இல்ல இல்ல, யாரு? மதினி. மதினின்னா என்னது? வீட்டுக்காரோட தங்கச்சி. ஓ, தங்கச்சி. ஓகே ஓகே ஓகே. மதினி என்ன அந்த காலத்து செம்மையா இருக்காங்கல்ல. இவரு மாதிரி இல்ல, ஜெய்சங்கர் சார் மாதிரி இருக்காரு. இவங்களும் அந்த காலத்து ஹீரோயின் மாதிரி இருக்காங்க பாரு. சூப்பர். இது வந்து பாத்தீங்கன்னா ஹாலுங்க. ஹால் கம் பெட்ரூம். வாங்க. இங்க வந்தோன்னா வரண்டா. செம்மல்ல. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அவங்க வாழ்கிறாங்க பாருங்களேன். ரொம்ப வந்துட்டு இவ்வளோ 4 BHK வேணும், 3 BHK வேணும்னு சொல்லி நம்ம எல்லாம் சண்டை போட்டுருக்கோம் சிட்டியில். ஆனால் இவங்க பாருங்களேன், ஸ்ட்ரைட்டான ஒரு வே. அந்த வேல வந்துட்டு ஆமாம் அந்த வீடு ஆமாம் முன்னாடி பின்னாடி செம்ம இடம் விட்டுருக்காங்க. நைஸ். இங்கே பாருங்களேன், நம்ம நிறைய வயசானவங்களை பார்க்க முடியுது. ஏன்னா அந்த அளவுக்கு இல்லை ஜி, அப்படி சொல்ல வரல ஜி. இங்கே இருக்கிறவங்க வயசானவங்க அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காங்க, நடந்து போயிட்டு வராங்க. நம்ம ஊரில் வந்துட்டு எப்படி இருப்பாங்க, வீல் சேரில் உட்காருவாங்க, நடக்க முடியாமல் கையில் ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு. இப்போ அந்த தாத்தா வந்தார், எவ்வளோ ஸ்டெடியாக நடந்து வந்தார். பார்த்து இப்படி கண்ணு வைக்காதீங்க. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. சரி, அடுத்தது நம்ம லொக்கேஷனுக்கு தான் போக போகிறோம். அது உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க. இதுதாங்க நாங்கள் சொன்ன லொக்கேஷன். இது மேலே அப்படியே ஏறி போனால் குறைஞ்சது ஒரு 300 படிக்கட்டு தான். சிம்பிள். இந்த 300 படிக்கட்டு தாண்டி போனால் ஒரு கோவில் வரும். அந்த கோவிலில் தான் டான்ஸ் ஷாட்டு பாருங்கள். எல்லோரும் லைனில் நிற்கிறோம் நாங்கள் எல்லாருமே. இந்த வெயிலில் 300 படிக்கட்டு நிலைமை யோசிச்சு பார்த்தா எனக்கே ரொம்ப பாவமாக இருக்குது. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. எங்கள் நிலைமை யோசிச்சு பார்க்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், ப்ரொடெக்ஷன் ஆளுங்க எல்லாருமே அந்த டப்பாவாக தூக்கிட்டு போகிறாங்க. அவங்களெல்லாம் பார்த்தா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஷூட்டிங் நம்ம ஈஸியாக 3 மணி நேரம் தேட்டரில் உக்காந்து படம் பார்த்துடுறோம். பட் ஆனால் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு போகணும். பார்த்துக்குங்க. நான் பண்ணிட்டோம் மலை ஏற. வாங்க. அட்ராராமா மாதிரி 300 படிக்கட்டு ஏறணும். வாங்க. இதுக்கெல்லாம் யார் தெரியுமா காரணம்? இதோ மேனேஜர், அவர் தான் காரணமே. ஈஸியாக எங்களை கூப்பிட்டு வந்து 300 படிக்கட்டு ஏற சொல்லி. வாங்க பாருங்க எப்படி ஏற்றி விடுறாரு. ஜி இதுக்கே நாக்கு தள்ளுது ஜி. வெளியில நான் லஞ்ச் முடிச்சுட்டு வேணா வரனே. ஐயோ, என்னால முடியலடா. இன்னும் மேலே ஏறி போனோம் போல இருக்கே. எல்லா மக்களும் என்ன மாதிரியே மூச்சு வாங்கி நாக்கு தள்ளி ஓரமாக உட்காந்து இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் போயிடுவாங்க ஜி. 300 படிக்கட்டு ஏற விட்டு எல்லாரும் மேலே தான் போயிடுவாங்க ஜி. அவங்க நல்லா பார்த்தா பாவமாக இருக்கு. நம்மளால சொந்த உடம்ப தூக்கிட்டு போக முடியல. அவங்க லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு பாருங்க. எல்லாருமே நின்று போகிறாங்க. முடியல யாருனாலையுமே அடிக்கிற வெயிலுக்கு. இங்கே பாருங்க, குதிரையை வச்சு தான் எங்கள் பொருட்களே தூக்கிட்டு போகிறாங்க, தூக்கிட்டு போகிறோம். இது எங்களோட ஃபுட்டு.
எங்கள் ஃபுட்டை பாருங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்ட்டு. லஞ்சு நைஸ். கொஞ்சம் படிக்கிறது தான் இருக்குது. ரீச் ஆகிட்டு போகிறோம். முடியல, எல்லாருமே திணறிட்டாங்க. இப்படிப்பட்ட ஷூட்டிங் வேணுமான்னு கேட்குறாங்க எல்லாருமே. இல்லைன்னா பண்ணுறது கடவுள் பக்தி, கடவுள் பேர் சொல்லி சொல்லி மேலே கூப்பிட்டு போகிறாங்க. இன்னொன்று மேலே வந்தால் தான் சோறா ப்ரொடக்ஷன் ஃபுட்டெல்லாம் இப்போ மேலே தான் ஏற்றிட்டாங்க. பார்த்தீங்களே எப்படி ஏற்றுனாங்கன்ட்டு. ஒரு டிரான்ஸ்போர்ட்டை வச்சு எப்போ அதே மாதிரி எங்களையும் ஏற்றிருக்கலாம், முடியல. இருந்தாலும் பாவம், வாய் இருக்கிற ஜீவன் நாங்களே இவ்வளோ புலம்புறோம், வாய் இல்லாத ஜீவன் அது எவ்வளோ புலம்புமோ. லொக்கேஷன்லாம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருக்கா வியூ எல்லாம். இந்த மாதிரி வியூலாம் அனுபவிக்கணும், அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஏறணும், அப்போ தான் வந்து அனுபவிக்க முடியும். அம்மா ஏன்னா மானத்தை வாங்குறேன். கரண்ட் கம்பியில் அவசரப்பட்டு கையை வச்சு பரலோகத்துக்கு போயிட்டு போகிறேன் நான். வெற்றிக்கு தான். அங்கே தெரியுதா கோவில், அந்த கோவிலுக்கு தான். ஆனால் இப்போதைக்கு என்ட்ரி கிடையாது. இப்போதைக்கு இங்கே ஓரமாக நில்லுங்க, சோறு போடுறோன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க, அட்லாஸ்ட் நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுதுன்ட்டு உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். ஓகே, A few minutes later. அட்லாஸ்ட் வந்து சேர்ந்தாச்சு. பாருங்கள், எல்லாருமே ஒரு ஒரு கார்னரில் போய் உக்காந்துட்டாங்க. பின்னாடி பேக் வியூ பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. இங்கே வெயிலே தெரியல, நல்லா குளு குளுன்னு இருக்குது. பின்னாடி பாருங்கள் முருகர், மலேசியா முருகர் மாதிரியே இருக்காப்புல. ஆனால் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க. கஷ்டப்பட்டு வந்ததுக்கு வந்துட்டு இந்த பெஸ்ட் வியூ. நான் இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் எடுக்கணும்னு ஆசை தான், எனக்கு பயமாக இருக்கு, உருண்டு கீழே உந்துருவேணும்ட்டு. இந்த மாதிரி லொக்கேஷன் எங்கள் டேரக்டர் யோசிச்சிருக்காரு பாருங்கள். அந்த இடத்துல எங்கள் டேரக்டருக்கு ஒரு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். கோவிலுக்கு வந்துட்டோம். கோவில் மூடி இருக்குது. வைஷு, காயில் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு வீட்டிலேருந்து இந்த லொக்கேஷன் நம்ம ஜூம் பண்ணி காட்டணும்ல. எனக்கு தெரிஞ்சதோ இந்த இடத்துல எதுனாச்சும் ஒரு வீடு தான் இருக்கும். இந்த வீட்டிலேருந்து தான் நான் ஜூம் பண்ணி காட்டியிருப்பேன். இப்போ கரெக்ட் ஆப்போசிட் அந்த கோவில்லேருந்து அந்த வீடை ஜூம் பண்ணிட்டு இருக்கேன். எப்பா நிலைமை எவ்வளோ மோசமாயிடுச்சுப்பா. இந்த இடத்துல நடந்து வரத்துக்குள்ளே காட்டுறேன் உங்களுக்கு. மொத்த க்ரூவே கீழே தான் இருக்குது. இப்போ பிரேக் விட்டுருக்காங்க, அந்த பக்கமும் இருக்காங்க சில க்ரூ. வாங்க, சோறு எங்கே போடுறாங்களாம்? மறுபடியும் சோறுக்காக கீழே போனோமா? சோறு பேர் சொல்லி தான் மேலேயே கூட்டாங்க. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. ஒழுங்காக வேலை பார்க்குறோமோ இல்லையோ, சோறு முக்கியம். எங்கள் டீம்மேட்டே சொல்லிட்டாரு சோறு முக்கியம்ன்ட்டு. அதனால இப்போ நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சோறை தேடி போகிறோம். நாங்கள் தாங்க லேட்டு. எங்களுக்கு முன்னாடி எல்லாருமே அங்கே. இது யாருன்னு தெரியுதா? கொட்டாச்சி அண்ணா. கொட்டாச்சி என்ன எப்போ வந்து வந்தோடனே தட்டோட உக்காந்துட்டீங்க. பாருங்க, நம்மளோட சுறுசுறுப்பா இருக்க. ஹாய்டா. இங்க தெரியும் உங்களுக்கு யார் யார் இருக்காங்க இல்லைன்ட்டு. பாருங்க, மொத்த கும்பலும் இங்கே தான் உட்காந்து சாப்பிட்றாங்க. சரி, இப்போ நாங்களும் சாப்பிட போகிறோம். அதை சாப்பிட்டுட்டு பிறகு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஹலோ முருகன். யாஜி அவரை ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் ஹாய் ஹாய். ரகு சாப்பாக்காக. ஓகே, பண்ணலாம். இவர் யாருன்னு தெரியும்ல? தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க யாருன்ட்டு. பாருங்க, உங்களுக்கு தெரியாது. அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். எனக்கு தெரியும் உங்களை. நான் என்னன்னு சொல்லி உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் பேசினேன். அந்த சரக்கு மேட்டர் வச்சு தான் பேசுனேனே. இருக்கிற சரக்கு மட்டும் ஞாபகப்படுத்துறாங்க. நியாயமே இல்லை. எவ்வளோ நல்ல படம் நடிச்சிருக்கேன். இல்ல ஜி, ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் ஆனது அதுதானே ஜி. கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி காயிலுக்குள்ள அதுதான். அங்க பக்காவா சொல்றாங்க பாத்தீங்களா? தேங்க் யூ. அப்படி போங்க, அவர்ட்ட போங்க. தங்கதுரை. ஹாய். பழைய ஜோக் தங்கதுரை சொன்னா எல்லாருமே பயங்கரமா ரீச் ஆவீங்க. இப்போ ஆஃபீஸ் ட்ரெண்டிங்கா வந்துட்டு வெப் சீரிஸ் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா பாருங்க. தங்கதுரை வந்து பயங்கரமா வில்லன் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. பாத்தீங்களா? பாத்தேன் ஜி. நீங்க சொல்லிட்டு பிறகு நான் அப்படி பார்க்காம இருப்பேன். ஹாய். ஹாய், ஹலோ. இவர் தெரியும்ல வாரன். இன்னமும் என்ன பைத்தியக்காரனா நினைச்சுன்னு இருக்கல. அந்த சார் தான் இந்த சார். தேங்க்யூ சார். சூப்பர், தேங்க்யூ. பாய். அந்த சார் அங்க. நெக்ஸ்ட் வாங்க போவோம். தைரியம் தான் முக்கியம். ஹலோ, நான் வரேன் சார். ஹாய் சொல்லுங்க சார். வீடியோ தான் சார். தேங்க்யூ சார். சரி வாங்க, எல்லாரும் வந்துட்டு இப்போ சீரியஸாக வந்து ஷூட்டிங் மோடுக்குள்ளே போகிறாங்க. பாருங்க எப்படி பயங்கரமா வந்துட்டு என்னது அது இது திருநீர். திருநீரை வந்துட்டு பயங்கரமா பூசிட்டு இருக்காங்க. ரெடி ஆகிட்டு. ஏய் செம்மையா வந்துச்சே. நைஸ் நைஸ்.
ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணுங்க. மேல லைட்டா ரொட்டேட் பண்ணுங்க நல்லா ஃபாஸ்டா பண்ணுங்க. இடிக்குதே. ஃபாஸ்டா அப்படியே பண்ணா வரும். ஓ கை வலிக்குதியா? எப்படியா கை வலிக்குதே பயங்கரமா. பாருங்க நம்ம ஆள் பெருசா இருக்கனால பெருசா எடுத்துட்டு வந்துட்டாங்க இந்த பாப்பா. சின்னதை எடுத்துட்டு வாங்க. இந்த கை குழந்தைக்கு சின்னது தான் கரெக்டா இருக்கும். ஆனா அது ரொம்ப இதை விட வலிக்கும். ஏன்? ரைட் இருக்காது. சுத்துங்க ஜி. அத சுத்த சொல்றாங்க, நீங்க சுத்தி உழுறீங்க. வித்தக்காரையா வித்தக்கார. இதுல பண்ணுங்க, இதுல பண்ணுங்க. இது வெயிட்டா இருக்கு, வெயிட்டா இருக்கு ஜி. அதெல்லாம் பண்ணுங்க ஜி. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இது உள்ள போறதுக்கு 2 நாள் ஆகும் போல. ஒரு கால் மட்டும் ஓகே. இதுவும் அதே மாதிரி கையா லெஃப்ட் ரைட்ன்ட்டு? அது நீங்க அப்படிதான் பண்ணணும். ஆனா நீங்க ஐயோ இதுவே தலை சுத்துது. எல்லாத்துக்கும் குறை சொன்னா எப்படி? அதானே கேக்குறீங்க. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். இதெல்லாம் எவ்வளவு நாள் பிராக்டிஸ் எடுத்துப்பீங்க? ஐயோ 5 நிமிஷம் சோக். இதெல்லாம் பண்ண முடியாது. சின்ன வயசுல இருந்து பண்ண சூப்பரா இருக்குடா. செம்மடா. வெல்டன்டா. எவ்வளவு வருஷமா பிராக்டிஸ்? 6th ஸ்டாண்டர்ட். இப்போ என்ன வயசு? என்ன ஸ்டாண்டர்ட்? 18. வேற லெவல். சூப்பரா பண்றாங்க. ஓகே வாங்க. அப்ப அதுக்கு பேர் என்ன? இதுக்கு முன்னாடி பண்ணது அது ரிங். ரிங். இது குச்சி. குச்சி தான் ஸ்டிக். ஜி கொஞ்சம் தள்ளி போங்க ஜி, பற்று போகுது மேல. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஜி வராதீங்கன்னு சொல்றேன்ல, மண்டையில பட்டுச்சுன்னா எனக்கு தெரியாது. A few hours later. என்ன நான் கப்பல் ஓட்டுற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. அப்படிதான் வருமா ஜி? எனக்கு பாடியே திரும்புது. என்ன ஜி வேற மாதிரி பண்ணுங்க. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட. எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசைடா. இப்படி இப்படி விரல்ல வச்சு இப்படி சுத்துவாங்க தெரியுமா? அத மாதிரி கத்து கொடுங்க. தெரியுமா? சுத்துவீங்களா? சும்மா ட்ரை பண்ணுவோம். சும்மா ட்ரை. சும்மாவே நல்லா தான் ஜி பண்றீங்க. நாங்களும் பண்றோம், சும்மாவே பண்றோம். என்ன அசிங்கப்பட்ட ஆட்டோக்கார மாவு பேசுறேன் நான். அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. ஏன் ஹைட்? ஒரு ஆள் வயருக்கு. ஆனா என்னோட ஹைட்டா இருக்கே. ஓகே இப்போ பாருடா. ஓகே ஓகே ஓரளவுக்கு பாதுகாப்பு பண்ணிக்கலாம். இது ஒரு வித்தை. அடுத்த வித்தை. ஐயோ மறுபடியும் அப்படியே 2. ஐயோ எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? அலர்ட்டா இருக்கீங்களா இல்லையா செக் பண்ண. பரவாயில்ல, அலர்ட்டா தான் இருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் குருவே. தேங்க்யூ. கொஞ்ச நேரத்துக்கு குரு வந்தீங்க. நம்மளாலாம் முடியாது. அது என்ன சொல்றது, ஷூட்டிங்க்குன்னு வந்தோம். வந்த இடத்துல ஷூட்டிங் தவிர்த்து எல்லாத்தையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டோம். என்னது ரவுண்டு சிலம்பம், குச்சி சிலம்பம், இந்த எல்லா சிலம்பமும் வச்சு செமையாக ஃபன் பண்ணோம். ஷூட்டிங்கும் ஒரு மாதிரி ரெகுலராக ஃபன்னாக போயிடுச்சு. பார்த்தாலே தெரியும். இந்த பக்கம்லாம் பாருங்கள், காட்டுங்க. ஒரே மஞ்சள் பூ. அந்த பக்கம் போனீங்கன்னா குங்குமம் அது இதுன்ட்டு பயங்கர வைபாக போச்சு. முருகருக்கு திருவிழாவுக்கு வந்த மாதிரி ஆயிடுச்சு. செமையாக இருந்தது. ஸோ இப்போ கடையை மூட வேண்டிய நேரம் வந்துச்சு. அப்படியே வியூ எல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. எந்த அளவுக்கு நாங்கள் டாப்பில் இருந்து நாங்கள் வந்துட்டு கேமராமேன் கொஞ்சம் கூட நான் காட்ட மாட்டேன். ஸோ இப்போ நாங்கள் கிளம்ப வேண்டிய நிறைய பேர் வந்து அர்ஜென்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நாங்கள் கடையை மூடிட்டு மீண்டும் உங்களை வேறு ஒரு ப்ளாகில் சந்திக்கிறேன். ஸோ இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அன்பும் ஆதரவும் காட்டுங்க. தேங்க்யூ. பாய்.